ஏழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நான் உன்னை வேறு மாதிரி தான் கூப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பேர் வச்சு கூப்பிட போகிறீங்க, செல்ல பேர் எதுவும் வச்சு கூப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து சுடர் வந்து அம்மா மாதிரி தான் தெரியுறாங்க. அம்மானு கூப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஹக் பண்ணிடுறாங்க சுடரை. ஒன்று அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா, நான் உன் மனசில் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டேனா, இது எனக்கு சத்தியமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக வந்து 2 பேரை கண்ணீர் விட்டு அழுது எமோஷ்னலாக கனெக்டிவிட்டி ஆகிட்டாங்க. இதை வந்து மனோகரி வந்து பார்த்துட்டாங்க மாடியிலேருந்து. ஓ, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் வந்து இந்துமதி ஆகலான்னு இவளுக்கு எண்ணத்தை வந்து கொண்டு வந்துருவா போல இருக்கே அஞ்சலி, இது சரி வராது. இப்போ சுடர் மேலே ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான் எழில். இப்போ வீட்டோட துரத்துறதுக்கு ஏதாவது சரியான சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா திருப்பியெல்லாம் இறக்கலாம் பார்க்க மாட்டான். சரி பார்த்துக்கலாம், சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், தேவையில்லாமல் வந்து நம்ம சொதப்பக்கூடாதுன்னு மனோகர் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வா நம்ம தூங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட, வாங்க நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக 2 பேரும் தூங்கலான் இருக்காங்க. ஒரு பக்கம் சுடர்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே, அன்பு பாசத்தை அப்படி கொட்டிகிட்டு இருக்கா. அஞ்சலி பாப்பா வந்து நிச்சயம் யாருக்கிட்டையும் வந்து பேசக்கூட மாட்டா. அவள் என்கிட்ட பேசி கூட பார்த்ததில்ல. ஆனால் சுடர்கிட்ட எப்படி இவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆனா ஒன்றும் புரியலையே. அவள் காட்டுற அன்பு பாசம்லாம் உண்மைதான், ஆனால் அவள் பொய் சொல்லிட்டா. சரி அஞ்சலி பாப்பாவை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி ரூமுக்கு வந்து போகிறாங்க. பார்த்தா அஞ்சலி பாப்பாவை காணோம். எழிலுக்கு சந்தேகமாயிடுச்சு. சரி எங்கே இருப்பா, அப்போ நான் சுடர் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு கீழே மெல்லமாக வராங்க. கதவை வந்து திறக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சுடர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அஞ்சலி பாப்பாவும் வந்து பேசுகிறாங்க. நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும், நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டுட்டாங்க. என்னது நம்ம குழந்தையோட மனசை இவ்வளோ மாற்றிட்டா, எனக்கு உன் மேலே கோவம் இல்லை, நீ போய் சொன்னதை என் மனசு வந்து ஏற்றுக்கல, யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் அஞ்சலினானது மட்டும்தான் நீ இந்த வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஏழில் சரி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அஞ்சலிக்கு வேறு உடம்பு சரியில்லைங்கிறாங்க. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே மாடியில் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம எழில். இருப்பினும் அவங்களுக்கு மனசு ஃபுல்லாக ஒரே குழப்பமாக இருக்குது. அஞ்சலி வந்து சுடரை எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான், இதுலேருந்து தெளிவாக தெரியுது. நம்ம கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, அஞ்சலிக்கு நார்மல் ஆகிடுச்சுன்னா வீட்டை விட்டு துரத்தலாம் தானே யோசிச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சோன்னே அஞ்சலி வந்து அப்படி எந்திரிக்கிறாங்க. வா, என்னை ரெடி பண்ணுறது உன் வேலை தான், இத்தனை நாளாக வந்து நீ எல்லாரையும் பார்த்துக்கணும், இனிமேட்டு நான் மட்டும்தான் உனக்கு விஐபி, அப்படி இருக்கும்போது என்ன மட்டும்தான் நீ ரெடி பண்ணோம். ஆமாம் அஞ்சலி, நான் உன் கூட மட்டும்தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அபிலேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க. என்னடா அது, இன்னைக்கு அவசியம் வந்து வெளியில் போயே ஆகணுமா? ஆமாம் அபி, எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, லீவ் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது செல்வி வந்து காஃபி எடுத்துகிட்டு நம்ம மனோகரி ரூமுக்கு வந்து போகிறாங்க. மேடம், நீங்கள் தானே குழந்தைங்கள பொறுப்பாக பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். மணி 7:30 ஆச்சு, குழந்தைங்க ஒன்றும் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி குழந்தைங்களாம் எப்படி வந்து லீவ் போகணுன்னு தான் யோசிப்பாங்க. நீங்கள் அதுக்கு என்ன, இப்போ அவங்களாம் ரெடி ஆகிடுவாங்களா எப்போதும்? சுடர் கஷ்டப்பட்டு மல்லு கட்டி 6:30லேருந்து எழுப்புவாங்க. குறிப்பாக கவினை வந்து 6:30லேருந்து எழுப்புனாதான் அவன் 7:30க்காவது எந்திரிப்பான். நீங்கள் மணி இப்போ 7:15 கிட்ட ஆயிடுச்சு, இப்பயும் நீங்கள் குழந்தைங்கள எழுப்ப போல அப்படின்னா என்ன ஆகும்? எழில் சாருக்கு உங்கள் மேலே கோவம் வந்துடும்ல. அவங்க லீவ் போட்டாங்கன்னா மொதல் நாளே நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஒட்டுமொத்த பொறுப்பையும் நம்ம சுடர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அச்சச்சோ நௌரி, எனக்கு இப்போ காஃபியாக முக்கியம், காஃபி கூட இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வந்து குடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது மனோகரி தான் எழுப்பலல்ல இன்னைக்கு, அவங்க மேலே பழிய போட்டு நம்ம எல்லாரும் வீட்லேயே இருந்துடலாங்கிற மாதிரி தான் குட்டீஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றை தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. என்னது, நம்மளை பார்த்தோன்னு தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுது. கவின், காவியா, எல்லாரும் எந்திரிங்க. இல்லை ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, இனிமேட்லாம் வந்து ரெடியானா லேட் ஆகிடும், அதனால் நாளைக்கு போய்க்கிறோம். செல்வி சொன்ன மாதிரியே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் வந்து அஞ்சலியும் ரெடி ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம்னு பார்த்தா அஞ்சலி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னது, அஞ்சலி பாப்பா ரெடி ஆகிட்டாளா, ஐயோ இப்போ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி, எல்லாரும் எந்திரிக்க போகிறீங்களா, இல்லை பச்சை தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஏஞ்சிடுறாங்க. சரி ஒவ்வொரு ஆளாக வந்து குளிச்சுட்டு வந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து போக சொல்கிறாங்க. நம்ம மனோகரி, எல்லாரும் போயிட்டு வரட்டும், கடைசியாக நான் பார்த்துக்கிறேன், டேய் படுத்தாதடா போடா தயவு செஞ்சு, எழில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அச்சச்சோ சரி போ, அபியும் காவியாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா நம்மள தான் அப்பா வந்து கண்ணாமலாம் திட்டுவாங்க, நம்மளே போய் ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. ரெடி ஆகிட்டு கீழே வந்துடுறாங்க. திருப்பியும் ஒரே சாப்பாடா, சுடர் இருந்த வரைக்கும் பரவாயில்ல, இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே எல்லாரும் சேலடை மிச்சம் வச்சாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி
எழில் வந்து பேசுகிறாங்க, எங்களுக்கு இது வேணாம். அஞ்சலி வந்து கேட்குறாங்க, எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து நம்ம சுடர் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன். இது என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம எழில், ஆமாம் எல்லா விஷயத்துலையும் சுடர் சுடர்ன்னு சொல்லாதீங்க. சுடர் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. ஆஹா சுடர் என்றைக்குமே வீட்டில் தான் இருந்தாகணும். இதுதான் என்னோட ஆர்டருங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து சுடர் வந்து விட்டு கொடுக்காம சூப்பராக வந்து பேசுகிறாங்க. ஏன்பா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சுடர் வந்து அஞ்சலி பாப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அஞ்சலி பாப்பாவோட விருப்பத்தை யாரும் இங்கே தட்டி கழிக்க கூடாது. நீங்கள் ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா சுடர் வந்து அன்பா பாசமாக அஞ்சலிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க.